அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பதிவில் நம்ம சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இப்னு மாஜா அப்படிங்கிற நபிமொழி தொகுப்பில் பதியப்பட்டிருக்கு. அதாவது அல்லாஹு தாலா ஒரு அடியாருக்கு அருட்கொடை ஒன்று வழங்கினா அப்படின்னா அந்த அடியான் அந்த அருட்கொடைக்காக வேண்டி அல்ஹம்துலில்லா அப்படின்னு நன்றியோடு சொல்கிறப்ப அல்லாஹு தாலா அவனுக்கு முன் பெற்றதை விட மேலான ஒன்றை வழங்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் திர்மிதி அப்படிங்கிற நபிமொழி தொகுப்பில் பதியப்பட்டிருக்கு. இறை துதிகளிலே சிறந்தது லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற வார்த்தையாகவும், இன்னும் பிரார்த்தனைகளில் மிகவும் சிறந்தது அல்ஹம்துலில்லா அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கிறதாகவும் அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நாமளும் இந்த அல்ஹம்துலில்லா அப்படிங்கிற இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லக்கூடியவங்களாகவும் இன்னும் ஓதக்கூடியவங்களாகவும் அதன் மூலியமாக சிறப்பை பெறக்கூடிய அடியார்களாகவும் அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.